இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2022 டிசம்பர் 26ஆம் தேதி மனித கழிவு கலக்கப்பட்டது. சம்பவம் நடந்து 15 மாதங்கள் ஆனபோதும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் சிபிசிஐடி போலீசார் திணறி வருகின்றனர். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தங்களுக்கு நீதி வழங்காததை கண்டித்து லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வேங்கை வயல் கிராம மக்கள் 2 இடங்களில் பேனர் வைத்தனர். அதேபோல பக்கத்து கிராமமான எறையூர் மக்களும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். விசாரணை என்ற பெயரில் தங்களை போலீசார் மனதளவில் துன்புறுத்துவதாக எறையூர் மக்கள் கூறி வந்தனர். வேங்கை வயல் எறையூர் கிராமங்கள் திருச்சி லோக்சபா தொகுதிக்குள் வருகிறது. 2 கிராம மக்களும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் வேங்கை வயல் ஓட்டுச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. தேர்தலை புறக்கணித்த வேங்கை வயல் கிராம மக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் இன்று மதியம் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஸ்வரி பேச்சு நடத்தினார். தங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும், குடியிருக்க மாற்றியிடம் வேண்டும் எனவும் வேங்கை வயல் மக்கள் வலியுறுத்தினர். குற்றவாளிகளை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அதிகாரி ராஜேஸ்வரி மற்ற கோரிக்கைகளையும் அரசிடம் கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அவர் அளித்த வாக்குறுதியை ஏற்ற வேங்கை வயல் மக்கள் ஓட்டு போட முன்வந்தனர். மாலை 5:30 மணிக்கு மேல் ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டனர். வேங்கை வயல் கிராமத்தில் 59 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 53 பேர் ஓட்டு போட்டனர். இறையூரில் 502 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 9 பேர் மட்டும் ஓட்டு போட்டனர். இந்த விவகாரத்தில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் மட்டும் ஓட்டு கேட்டு வேங்கை வயலில் பிரச்சாரம் செய்தார். மதிமுக, அதிமுக, அமமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யக்கூட வரவில்லை. பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் மீது அனுமதியின்றி வேங்கை வயலில் பிரச்சாரம் செய்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.